கஸ்தூரி. சுடுகாட்டுல ஒரு பொணத்தை எழுப்பி தாலி கட்ட வேண்டியதானே? அது கூட என்ன ஒத்துக்க மாட்டேன் தெரியுதுல. முந்தானத்து ஒரு பொண்ணுக்கு மண்ணள்ளி போட போனா இப்படி திருப்பிச்சு தலை. ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணத்தை எப்படா பாக்கும்? என்ன பண்றது? சரி அது உடுப்பா. நீ என்ன பண்ற? அந்த பொண்ணுக்கு இருக்கிற சொத்து எல்லாத்தையுமே என் பேருக்கு எழுதி வச்சுட்டு நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க. வேணும்னா இப்படி பண்ணலாமே. எப்படி? என்னுடைய சாவுக்கு நீ தான் காரணம்னு எழுதி வச்சுட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவா. ஐயம்மா ஏன்டா உங்களுக்கு? சரி உடுப்பா. நீ ரொம்ப நல்லவன் வல்லவன் அப்படி நீ நினைக்கிறதா இருந்தா அந்த சொத்து புல்லா அனாத ஆசிரமங்களுக்கு எழுதி வச்சுட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க. கல்யாணம் பண்ண. எனக்கு இப்ப கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணமே இல்ல. ஏன் செல்வா? முதல்ல என் தங்கச்சிங்களுடைய வாழ்க்கைய செட்டில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் என் வாழ்க்கைய பத்தி நான் நினைப்பேன். நீ இந்த கல்யாண புரோக்கர் பண்ற வேலையை விட்டுட்டு கல்யாண வேலையை மட்டும் பாரு. நீ திருந்த மாட்ட. இந்தாங்கண்ணா. எடுத்துக்க. ஐயோ என்ன இவ்வளவு சூடு? பாப்பா நேத்து கல்யாணத்துக்கு செலவான எல்லா பில்லு தெள்ள தெளிவா எழுதி வச்சிருக்கேன். இந்தா சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்க. இந்த காசு மளிகை கடை அண்ணாச்சிக்கு சேர வேண்டியது. அந்த ஆள் வந்து நீ அண்ணங்கிட்ட கொடுத்துரு. சரி எல்லா பில்லும் ஒரிஜினல் தானா இல்ல நீங்களே எழுதுந்தா? அது எல்லாத்தையுமே நானே ஒரிஜினல் வாங்கிட்டு வந்து வச்சதுமா. இல்ல போன தடவை நீங்க கொடுத்த பில்லுல பூ 1500 ரூபாய் இருந்துச்சு, அப்புறம் புஷ்பம் 1300 ரூபாய் இருந்துச்சு, அப்புறம் ஃபிளவர்னு போட்டு அதுக்கு ஒரு 1000 ரூபாய் போட்டு இருந்துச்சு. புஷ்பம் ஃபிளவர் எல்லாமே ஒண்ணுதானே? அதுதான் கேட்டேன். அது ஒண்ணு இல்லம்மா. பூ புஷ்பம் ஃபிளவர் எல்லாமே ஒண்ணுதான். எனக்கும் தெரியும். அதாவது கல்யாண மண்டபத்துல பூ அலங்காரம் எல்லாம் பண்ணாங்க பாரு, அவங்களுக்கு பணத்தை செட்டில் பண்ண அது ஒரு பூ. ரெண்டாவது கல்யாண மண்டபத்து மணவர் இருக்குது பாரு, அதை ஜோடிச்சான் அது பூ தானே, அதுக்கு பணத்தை செட்டில் பண்ண. அதுக்கப்புறமா மணமகனுக்கும் மணமகளுக்கும் மாலை எல்லாம் வாங்கி கொடுத்த, அதுக்கும் பணத்தை செட்டில் பண்ண, அது பூ தானே. இந்த 3 பூவையும் பிரிச்சு எழுதுனா நீ என்ன கேள்வி கேட்க மாட்ட. அதான் பூ புஷ்பம் ஃபிளவர். டி நகருக்கு போய் இதுக்குன்னு புதுசா ஒரு பில் புக் வாங்கி வச்சிருக்கான். எனக்கு என்னமோ தெரியாதுன்னு நினைச்சிருக்கிறாரு. ஆமா கஸ்தூரி எங்க? கோயிலுக்கு போயிருக்கானா? செல்வா, இந்த காவிய நாயகி என்னையே கணக்கு விஷயத்துல இப்படி துருவி கேக்குறாளே, இவளுக்கு கல்யாணம் ஆகி அவ புருஷன் வந்து அவனை என்ன இம்சை பண்ணுவா? கணக்கு கேட்கறதுக்கும் அவ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? யாருன்னு போய் பாருமா. காப்பிய குடிப்பா. யாருமா அது? யாரும் தெரியலனா, யாரோ வந்திருக்காங்க. உள்ள வர சொல்லுமா. உள்ள வாங்க. வாங்க. நீங்க யாரு? என் பேர் கணேஷ். கஸ்தூரி இருக்காங்க. ஓ கணேஷா? என் பேர் ஓ கணேஷ் இல்லங்க, ஆர் கணேஷ். பாக்குறதுக்கு ஜெய் கணேஷ் மாதிரியே இருக்கீங்க. கஸ்தூரி உங்களை பத்தி ரொம்ப சொல்லிருக்காங்க. அவங்க கோயிலுக்கு போயிருக்காங்க. நீங்க உட்காருங்க ப்ளீஸ். உட்காருங்க. உங்க பேர் ஆர் கணேஷ், என் பேரு எம் முருகானந்தம். நான் இல்லனா அந்த செல்வமும் இல்ல, எந்த செல்வமும் அவனுக்கு இல்ல. நாளெல்லாம் சுத்தி வேலை செய்வாங்க. ஒத்தாள் செடி போய் காய்கறி அது இதுன்னு எல்லாத்தையும் வாங்கி அப்படியே கொட்டி கல்யாணத்தை ஜம்முன்னு நடத்தி வச்சிருவேன். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் தான். முருகோடி என்னன்னா வந்திருக்கிறது யார் தெரியுமா? கஸ்தூரி சொன்ன மாப்பிள. அவர் எதுக்கு நான் இப்ப வந்திருக்காரு? எப்படியோ வந்துட்டாரு. கஸ்தூரி எப்பமா வரும்? கஸ்தூரி மலை மேல உள்ள சிவன் கோவிலுக்கு பிரதோஷ பூஜைக்காக போயிருக்கா. அவ அதை முடிச்சிட்டு வர்றதுக்கு எப்படி சாயந்தரம் ஆயிடும். சரி நீ எதுக்கு ரெடி ஆகு, நான் போய் பேசிட்டு வரேன். சரியா? என்ன பண்றது? வாசல் வா. இல்ல பரவாயில்ல உட்காருங்க. இருக்கட்டும் பரவாயில்ல சொல்லுங்க. என்ன முகலாம் ஒரு மாதிரியா இருக்கு? ஏண்டா டேய் ரொம்ப அறுத்துட்டியா என்ன? அல்ல உன்னை பத்தி பெருமையா சொல்லிட்டு இருந்தேன் செல்வா. இல்ல சார் ஒண்ணு இல்ல. கஸ்தூரி மலை மேல இருக்கிற கோயிலுக்கு போயிருக்காங்க. வரத்துக்கு சாயந்தரம் ஆயிடும். அப்படியா? நான் கஸ்தூரி கிட்ட சொல்லாம வந்துட்டேன். என் மேலதான் தப்பு. இன்னைக்கு நைட் நான் ஊருக்கு போறேன். வர்றதுக்கு 3 நாள் ஆகும். நீங்க தப்பா நினைக்கலன்னா உங்க தங்கச்சி பொற்கொடிய இப்பவே பாத்துட்டு போயிடுறேன்.
அவ இன்னும் ரெடி ஆகல. பரவாயில்ல, நான் இப்போ கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவிலே இல்ல. கஸ்தூரி சொன்னதாலதான் இதுக்கு நான் சம்மதிச்சேன். உங்க தங்கச்சி வீட்டுல சாதாரணமா எப்படி இருப்பாங்களோ அப்படியே அவங்கள பாக்குறேன். மாப்பிள்ளையா? நான் ஏதோ கான்ட்ராக்ட் கொடுக்க வந்தவர்ல ஏதோ பேசிட்டேன். எப்படியோ பேசி சமாளிப்போம். சரி இருங்க, வந்துடுறேன். நான் பேசி பாக்குறேன். சரி உட்காருங்க சார். ஆ. சார், நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல வந்தேன். அதுக்குள்ள ஏதோ பேசிட்டேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. இல்ல இல்ல, பொறுக்கொடி, மாப்பிள்ள உன்னை பார்க்கதான் வந்திருக்காரு. நீ போய் காப்பி எடுத்து கொடு. இப்பதான் பாத்தாருலண்ணே, அப்புறம் என்ன? நீ தான் பொண்ணுன்னு அவருக்கு தெரியாதுல்ல. அண்ணா, நான் தலை நிறைய எண்ணெய் வச்சிருக்கேன். இப்படி எப்படி வர முடியும்? அவரை இன்னொரு நாள் வந்து பார்க்க சொல்லுங்க. இப்ப இருக்கிற மாதிரி உன்னை பார்த்தா போதும்னு சொல்றாரு. கஸ்தூரி